பொள்ளாச்சி புகழ் கள்ள கூட்டணி அதிமுகவும் பிஜேபியும் தான் சேர்த்து சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை இப்போ சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு இந்த இதுக்கு. அப்புறம் அந்த பக்கம் வந்து இபிஎஸ் வந்து என்ன நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு தர மாட்டீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாருமே கூட்டணியாக இருக்கிறப்ப தானே பொள்ளாச்சியில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அதையுமே இவங்க கண்டுக்கலை. நாங்கள் 3 மணி நேரத்தில் வந்து குற்றவாளியை பிடிச்சி உள்ளே காலை உடச்சி உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடித்து ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய திமுககாரர்கள். எங்கே திருநெல்வேலின்னு நினைக்கிறேன், எந்த மாவட்டம் சரியாக தெரில. 5 கிலோ தங்கத்துடன் திருப்பதி கோவிலுக்கு வந்த பக்தர் யாரா இவர் அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து ஒரு தொழிலதிபர் அண்ட் ஆல்சோ தெலுங்கானா மாநிலத்துடைய அந்த ஹாக்கி சங்கத்தினுடைய தலைவர். இவர் வந்து தங்க மனிதர்னு எல்லாரும் அழைக்கிறாங்க. இவர் எங்கே போனாலும் 5 கிலோ தங்கத்தை இப்படி பாடியில் போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருக்கிறாரு. 5 கிலோம்னா எவ்வளோ இது? 1000 கிராம் = 1 கிலோகிராமு. 1 கிராமு இப்போ ஒரு பவுனுக்கு 8 பவுன். அது அப்படி இப்படின்னு போட்டால் ஒரு 3 கோடி 4 கோடி 4-5 கோடி எவ்வளோன்னு தெரில. ஒரு 4 கோடின்னு வச்சுக்குவோம் ஆவரேஜாக. 4 கோடி ரூபா தங்கத்தை அசால்ட்டாக ஒருத்தர் உடம்புல போட்டுக்கிட்டு திரிகிறாருங்க. இவங்க செயின் ஸ்நாச்சிங்லாம் பண்ணுறானுங்க. இங்கெல்லாம் செயின் ஸ்நாச்சிங்கே பண்ண முடியாது போல இருக்குது. பாவம் பெண்கள்கிட்ட தான் ஏமாற்றி இவனுக்கு பாட்டியம்மாவெல்லாம் கழுத்துலேருந்து பிடிக்கிட்டு போயிடுறானுங்க. இவர் கழுத்த பிடுங்க முடியல. எவ்வளோ தங்கம்? 5 கிலோ தங்கம். பார்த்துக்கோங்க, ஃபன் பண்ணுறானுங்க. எதிர்கட்சி தலைவர்கள் நம்ம நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை தாவேகாவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து திமுக ஆட்சியை கலைக்காமல் விட மாட்டோண்டா அப்படின்னு சொன்னதுக்கு யாருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சுன்னா, நம்மளுடைய மதிமுக ஒருங்கிணைப்பாளர் யார் ஒரு வைகோ ஐயா அவர்களுக்கும் வந்து, நான் என்ன 2016 அந்த மக்கள் நல கூட்டணி வைகோன்னு நினச்சியா? நான் 2025 வைகோடா. என்னை மீறி தாண்டா நீங்கள் திமுக மேலே கையை வைக்க முடியும். என்னை மீறி ஒரு இதையும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாதுன்னு இவங்க கார்ட்டூன் போட்டு காமெடி பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம வடிவேல் படத்தில் இந்த ஒயின் ஷாப்பை வந்து மூடின பிறகு உள்ளே போயிட்டு நம்ம வடிவேல் வந்து ஜாலியாக மெதுவாக சரக்கு அடிச்சுக்கிட்டு, ஹலோ கடையை எப்போ திறப்பீங்க அப்படின்னு வந்து ஃபன் பண்ணியிருப்பாங்களா. அது ரியலாகவே நம்மளுடைய ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. கடையை வந்து நைட்டு 10 மணிக்கு மூடிட்டு ஒயின் ஷாப் எங்கேயோ போயிட்டாங்க போல இருக்கு. இவங்க மேல்கூரையை பிரிச்சுக்கிட்டு உள்ளே ஒரு மதுப்பிரியர் உள்ளே இறங்கி போய் பணத்தெல்லாம் வந்து மூட்டை கட்டிட்டார், சரக்கையும் மூட்டை கட்டிட்டார். சரி புத்தாண்டு தொடங்குதுங்கிற சந்தோஷத்தில் லைட்டாக சரக்கை போட்டவர் சந்தோஷத்தில் அவர் பாட்டுக்கு வீடு மாதிரி நினச்சி அடிச்சுக்கிட்டே இருந்தவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். காலையில் எப்பயும் போல் வந்து அந்த 12 மணிக்கு கதவை திறக்கலான்னு வந்து கதவை திறந்து உள்ளே போனால் இவர் பார்த்தா போதையில் விழுந்து கிடக்கிறார். பணமும் அங்கேயே தான் இருக்குது. சரக்கு பாட்டிலாம் குடித்த பாட்டிலாம் கீழே கிடந்திருக்கு. பிடிச்சி சிறையில் அடைச்சிருக்காங்க. அதையா எல்லாம் எப்படி இருக்கிறானுங்க. இந்திய ஆண்கள் முன்னணி அப்படின்னு வந்து ஒரு சங்கம் இருக்காங்க. அந்த சங்கத்து மூலமாக இந்த ஆண்களுக்கு வந்து நிறைய வன்கொடுமை, அப்புறமா நிறைய தொந்தரவுலாம் வந்து பெண்களால் மனைவிகளால் நடக்குதுல்ல, அதுக்காக இந்த சங்கம் வந்து இருக்காங்க. இப்போ வந்து கணவர் மேலே வீண் பழியை சுமத்தி அவங்க மேற்கிட்ட இந்த பணம் பறிக்கிற இந்த பெண்களுக்கு வந்து இந்த சட்டங்கள் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அந்த சட்டங்களை வந்து மறுசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே நம்மளுடைய காவல்துறையினர், ஆஹா இப்படி ஒரு சட்டம்னா அப்போ பல ஆண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பல பேர் கூட்டத்துக்கு வருவாங்க போராட்ட கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு 12 காவல்துறையினரை வந்து அங்கே பாதுகாப்புக்காக அந்த கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த இந்திய ஆண்கள் சங்கம் இதிலேருந்து மொத்தம் வந்ததே 10 பேர் தானா. அப்போ அங்கே வந்த காவல்துறை, ஏன்பா நீங்கள் மொத்தமே 10 பேர் தானப்பா, உங்களுக்கு எதுக்குப்பா நாங்கள் 12 பேர் பாதுகாப்பு தரணும் அப்படின்னு நகைச்சுவை பண்ணோன்னே அங்கே இருந்த ஒரு நிர்வாகி, இந்திய ஆண்கள் சங்கத்தில் இருக்க நிர்வாகி வந்து, ஓவராக பேசாதீங்க சாமி கண்ணை குத்திரும் அப்படிங்கிற கணக்காக, சிரிக்காதீங்க ரைட்டு கண்ணை குத்திரும், ரொம்ப ஓவராக பேசாதீங்க, உங்களே வந்து உங்கள் மனைவி தாக்க வந்தால் உங்களுக்காக சிபாரிசு பண்ணி நாங்கள் தான் வரணும், எங்களுடைய இந்திய ஆண்கள் சங்கம் தான் வரங்க, அதனால் அமைதியாக போங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் வாயை அடைச்சிருக்கிறாங்க. கடைசியாக இந்த 10 பேர் மட்டும் ஜாலியாக ஈவினிங் வரைக்கும் போராட்டம் நடத்திட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க. என்ன சொல்கிறேன், அதையும் ஃபன் பண்ணியிருக்கிறாங்க. அதிமுகவுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் வந்து சமீபத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அது சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த திமுகவை சார்ந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியாக இருக்கட்டும், இல்லை உயர்கல்வி அமைச்சராக இருக்கட்டும், இல்லை போலீஸ் கமிஷனர் அருணாக இருக்கட்டும், எல்லாருமே மாறி மாறி முன்னுக்கு முரணாக பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் அந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து மைக் கிடைச்சா போதும் வந்து காரணமே இல்லாமல் எந்த சட்டம் எதுக்குமே ரிலேட்டடே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் எதோ பேசுகிறாரு
அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்மளுடைய டவுட் தனபால் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க மைசூர் போண்டாவுக்கும் மைசூருக்கும் என்ன சம்மந்தமாங்க இருக்குது? அதே மாதிரி தாங்க ஈவன் உங்கள் கட்சியில் இருக்கிற அந்த திண்டுக்கல் சீனிவாசனாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம செல்லூர் ராஜுவாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன எல்லாம் கண்டென்ட் தெரிஞ்சு கண்டென்ட் சம்மந்தமாக பேசுகிறாங்க. எல்லாரும் ஏதோ தான் பேசுகிறாங்க. ஒருவேளை நம்மளுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து இவங்களுக்கெல்லாம் செம்மையாக டஃப் கொடுப்பார் போல இருக்கு அப்படின்னு வந்து நகைச்சுவை பண்ணி வச்சிருக்கிறாங்க. புத்தாண்டை முன்னிட்டு அவங்களுடைய ஏரியாவில் இருக்கிற அரசியல் தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை சினிமா ரசிகர்களாக இருக்கட்டும், அவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களுடைய கொண்டாட்டங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து பெரிய குளத்தில் வந்து இந்த தாவேக்காவுடைய ரசிகர்கள்னு சொல்ல முடியாது, தொண்டர்கள், ஏன்னா கட்சி ஆரம்பிக்கப்பட்டாச்சு. ஸோ தாவேக்காவுடைய தொண்டர்கள் வந்து நம்மளுடைய விஜய் அவர்களுக்கு வந்து நல்ல எம்ஜிஆர் மாதிரி தொப்பிலாம் போட்டு கண்ணாடிலாம் போட்டு 2026 தலைவர் எம்ஜிஆர் போல் வேடமிட்டு வரும் ஆட்சியை பிடிக்க வரும் தளபதியே அப்படி இப்படின்னு வந்து போஸ்டர் வந்து ஃபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதிமுக கட்சியும் அந்த இரட்டை இலை சின்னமும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா ஓபிஎஸ் ஐயா இதை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மனுவாக கொடுத்துருக்கிறாரு. பார்க்கும்போது கொஞ்சம் நகைச்சுவையாக தான் இருக்குது. நான் டாக்டராக போகிறேங்கிறது இல்லாட்டி இந்த நாயகன் படத்தில் கமலஹாசனும் ஜனகராஜனும் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஜனகராஜன் அது சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் அப்படிங்கிற கணக்கா அதான் இது பிறந்ததுலேருந்தே இப்படித்தானா? இவர் பாருங்க, இவர் ஓபிஎஸ் அவர் பாட்டுக்கு வந்து அதிமுகவும் ரெட்டை இலை சின்னமும் அவர் தான் நினச்சி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவரை கட்சியை விட்டு வெளியில் அமைச்சு பல வருடங்களே ஆகிப்போச்சு. அங்கே ஒரே ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி இபிஎஸ் ஐயா உட்கார வச்சாச்சு. பட் இவர் இன்னும் அப்படி தான் ரெட்டை இலையும் அதிமுகவும் என்னுடையது தான் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஐயா கொஞ்சம் மனசை மாற்றிக்கோங்க ஐயா. உங்களுக்குன்னு சில தொண்டர்கள் இருப்பாங்க, அவங்கள வச்சு நீங்கள் உண்மையுமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னா வேறு வழியில் செய்ய ட்ரை பண்ண பாருங்கள். இல்லை சட்ட ரீதியாக வந்து ஃபைட் பண்ணி அந்த சின்னத்தையும் கட்சியும் உங்களுக்கு எடுத்துக்க பாருங்கள். வாட் எவர் இட் இஸ். ஒரு உடல் எடை அதிகமாக இருக்கிற ஒருத்தர் டாக்டர்கிட்ட போயிட்டு ஐயா என் வெயிட்டை நான் குறைக்கணும் ஐயா, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கயா அப்படின்றதுக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு போய் சைக்கிள் ஓட்டு உடல் எடை குறையும் அப்படின்னோடனே இந்த குண்டு பையன் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா நான் கொஞ்சம் சீக்கிரமாக எடையை குறைக்கணும், அதனால் நான் வேணால் போய் 2 வீலர் வேணாம் ஸ்கூட்டர் வேணாம் ஓட்டவாயா அப்படின்னு கேட்டிருக்கான். பார்த்தீங்களா, ஃபன் பண்ணியிருக்கிறாங்க. சைக்கிள் ஓட்டினா சீக்கிரம் போக முடியாது, 2 வீலரில் போனால் சீக்கிரம் போயிடலாங்கிற கணக்காக உடல் எடையை சீக்கிரமாக குறைக்கிறதுக்கு சைக்கிள் ஓட்ட வேணாம் 2 வீலர் ஓட்டிட்டு ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போயிடலான்னு நினச்சிருக்கிறாரு. கைண்ட் ஆஃப் மொக்க தான், பட் ஃபன்னு வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறாங்க. என்ஜாய். ஓகே, கவுண்டமணியும் செந்திலும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கவுண்டமணி வந்து செந்தில் கிட்ட சொல்கிறாரு, புத்தாண்டை முன்னிட்டு நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்ல வாடா அப்படின்னோடனே செந்தில் சொல்லியிருக்கிறாப்புல சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அதுக்கு கவுண்டமணி ஐயா சொல்லியிருக்கிறாரு, கம்மியாக பேசு அதிகமாக கேளு அப்படின்னாரு. உடனே நம்மளுடைய செந்தில் சரிண்ணே அதிகமாக கேளுன்னீங்க, ஒரு 50,000 ரூபா இருந்தால் கொடுங்கண்ணே அப்படின்னோடனே எந்திரிச்சு போயிடு 8 மிதிச்சு போடுவேன் அப்படின்னு நம்மளுடைய கவுண்டமணி ஐயா சொல்லியிருக்கிறாரு. அதிகமாக கேளுன்னு சொன்னனால ஒரு 50,000 ரூபா கேட்டுட்டாரு அப்படின்னு இதுவும் ஏதோ ஒன்லைன் ஜோக் மாதிரி ஃபன் பண்ணியிருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில். இந்த கவுண்டமணி செந்தில் இந்த வாட்ஸ்அப் போஸ்ட்டு கீழே இன்ஸ்டா போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நயன்தாரா விக்னேஸ்வரன் கப்பலும் அந்த பக்கம் நம்மளுடைய மாதவன் அண்ட் அவருடைய மனைவி அந்த கப்பலும் ஏதோ நியூயார்க்கில் கப்பலாக ரொம்ப நெருக்கமாக உட்காந்துக்கிட்டு சிரிச்சா மாதிரி ஹாப்பி நியூ இயர் ஏதோ போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நமக்கு மைண்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தா நம்ம மைண்டு வேறு எங்கெங்கேயோலாம் போயிட்டு வந்துச்சு. சரி என்னமோ போங்க, ஹாப்பி நியூ இயர் என்ஜாய். எங்கடா போச்சு உன் மைண்டு எங்கெங்கேயோ, அதை சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன், அது கப்புள் சீக்ரெட்.